அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 26/2/2025 மாசி மாதத்து புதன்கிழமையில் மாசி மகா சிவராத்திரி. சிவ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கிய இந்த நாளில் தவறாமல் சிவாலயம் செல்லுங்க, சிவ வழிபாடு செய்யுங்க. சிவனுக்கு உங்களால் முடிந்தளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க. என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ, காவி உடையோ, ருத்ராட்ச மாலையோ, அல்லது அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு பண வசியம் ஏற்படும், தரித்திரம் நீங்கும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் நிச்சயமாக நீங்கும். இப்படி பல விசேஷங்களை உள்ளடக்கிய பல அற்புதங்களை வாழ்க்கையில் வழங்கக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரி நாளில் காலை எழுந்து கதவை திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக சிவனருள் உங்களுக்கு கிடைக்கும். சிவனருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாக சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே சிவனருள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிவபெருமானை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன தாந்திரியங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும்போது உடனடியாக நமக்கு சிவனருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலை கதவை திறக்கும் போது மனதார சிவபெருமானை மனதில் நினைத்து சிவ 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 என்னும் நாமத்தை 11 முறை உச்சரிங்க. கதவை திறந்தவுடன் நீங்கள் இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நல்லது நடக்கிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும். சிவ சிவ என்னும் நாமத்தை சிவராத்திரி என்று காலை எழுந்ததும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.